இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை திருவொற்றியூரில் அஜாக்ஸ் பஸ் நிலையம் அருகே அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் நேற்று முன்தினம் திறக்கப்பட்டது. திருவொற்றியூர் தேரடி சந்திப்பில் திமுக சார்பில் இன்று தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. திருவொற்றியூர் மண்டல மாநகராட்சி அதிகாரி மனோஜ் இன்று ஊழியர்களுடன் வந்து அதிமுக தண்ணீர் பந்தலை அகற்றினார். கட்சி பெயர், கொடி, தலைவர்கள் படங்களுடன் தண்ணீர் பந்தல் திறந்திருப்பது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என மாநகராட்சி அதிகாரிகள் காரணம் கூறினர். ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி பேனர்களும் அதிமுக கொடியும் கிழித்து எறியப்பட்டதால் அதிமுகவினர் ஆவேசமானார்கள். சம்பவத்தை கேள்விப்பட்டு வந்த முன்னாள் எம்எல்ஏ குப்பன் தொண்டர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். தண்ணீர் பந்தலை கிழித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோஷமிட்டனர். மறியலால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் வந்து அனைவரையும் அப்புறப்படுத்தினர். திமுகவினர் திறந்த தண்ணீர் பந்தலை ஏன் அகற்றவில்லை? திமுகவுக்கு ஒரு நீதி, அதிமுகவுக்கு ஒரு நீதியா என அதிகாரிகளிடம் அதிமுகவினர் கேட்டனர். மனோஜ் வந்து இன்னைக்கு இந்த பந்தலில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய பேனரையும் ஆனால் எடப்பாடியுடைய பேனர் கிழிச்சது இல்லாமல் பந்தலை போட்டிருந்த பேனர்லாம் ஊற்றிட்டு அதிமுக கொடியும் அதிமுகவுடைய துணிகள்லாம் கிழிச்சு அப்புறப்படுத்திருக்காங்க. இதே திமுக இன்னைக்கு தண்ணீர் பந்தல் திறந்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் தண்ணீர் பந்தல் உங்களுக்கு மாறி அதனுடைய வீடியோவும் என்கிட்ட இருக்கு. இது ஒரு தொடரல. இதை வேணும்னா திட்டமிட்டு திமுக ஆட்சியில மு.க. ஸ்டாலின் ஆட்சியில ஒரு அராஜக செயலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிக்கிறோம். கண்டிச்சு நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம் என்று தெரிவிக்கிறோம்.